ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் வரும். ஒரு பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இப்போது ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுமே அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அது கூட தக்காளியை வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதங்க விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு அது கூட மின்ட் லீவ்ஸு 2 கை அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மின்ட் லீவ்ஸ் வதங்கின பிறகு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது கூட வெள்ளை பட்டாணியை ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்ரீன் பீஸ் கிடச்சா அது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸு, பட்டாணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது சின்ன ஸ்பூன் தான். அதுக்கப்புறமா அது கூடயே கொத்தமல்லி தூள், இது ரெண்டுமே தனியாக அரைச்சி வச்சுருக்கிறது. தனி மிளகாய் தூள், தனி கொத்தமல்லி தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா இப்போது வதங்கணும். அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கிக்கணும். இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன தான் ஹோலாக போட்டிருந்தாலும், ஹோல் ஸ்பைசஸ் போட்டிருந்தாலும் இந்த பவுடர் போடும்போது நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சமாக கிராம்பு தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது நல்ல ஃப்ளேவரும் நல்ல கலரும் கொடுக்கும். கிராம்பை நீங்கள் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் தேவை போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஓப்பன் வெசலில் செய்கிறனால எக்ஸ்ட்ராவாக கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இது கூட நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இது கூட நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 90% குக் ஆகணும். 90% குக் ஆன பிறகு தான் நம்ம தம் போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 90% குக் ஆகிடுச்சு. நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழைய தோசை தவா யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த தவாவை அடுப்பில் வச்சுட்டு அது மேலே இந்த பிரியாணி வெசலை தூக்கி வச்சு மேலே ஒரு பிளேட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு அது மேலே வெயிட் எதாவது வச்சுடுங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனை மேலே வெயிட்காக வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இது இங்கே தம்மில் இருக்கிற நேரம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தா தோசையும் வதக்கு சட்னியும் தான். இந்த வதக்கு சட்னியோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. வேணுன்றவங்க போய் பாருங்கள். ஏன்னா நம்மளோட
வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே ரைஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்ற கன்சிஸ்டன்சி. இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். ஸோ ஜென்டிலாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடும். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் மெனு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.